சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல ஒரு சில நிகழ்வுகள் நாம தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த அமைப்புல 9-14 பாகம் 22 ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பதிகமாக எடுத்து அதில் 14 சாத்திர நூல்களுடைய கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார் கடலூரில் இருந்து சுப்பராயன் ஐயா அவர்கள். ஐயா அதாவது நமக்கு ஒரு சாத்திர நூல் படிக்கிறதுக்கே அவ்வளவு சிரமமாக இருக்கும். ஆனால் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, கரும்பை வெட்டி அதை ஒவ்வொன்றா கடித்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சாறு பிழிஞ்சு கொண்டு ஒருத்தர் கொடுத்தா எவ்வளவு சுலபமாக இருக்குமோ அந்த மாதிரி ஐயா மிக அழகாக சாறு அந்த கருப்பஞ்சாறு நமக்கு கொடுப்பது போல இந்த 14 சாத்திர நூல்களுடைய ஒரு பொழிவாக நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார்கள் ஒவ்வொரு வாரமும். பிரமிப்பாக இருக்குது. அதே நேரம் பெருமானுடைய கருணை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இப்படியாவது அந்த 14 நூல்களையும் நாம் காதலியாவது கேட்கலாமே அப்படின்னு பெருமானுடைய கருணை நமக்கு ஐயா மூலமாக கிடைத்திருக்கின்றது. நிஜமாகவே சொன்னால் ஒரு குருநாதர் என்ன செய்யணுமோ அதை ஐயா கரெக்டாக சரியாக நமக்கு செய்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அமைப்பில் அவர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருக எருக வருக வருக என்று வரவேற்று இன்று 9-14 22ஆம் பாகத்தை நாமும் செவிமடுப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றொரு செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேடிப்பார் இரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவர்களாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு தொடர் ஞான வேள்வியிலே 9-14 என்று நாம் தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய பகுதியிலே இன்று 22வது பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஞான வேள்வியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரும் சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவத்திருமதி லாவண்யா அருள் அவர்களையும் இந்த எழில்ஞான பூசையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பாடல்களையும் பொழிவுகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களாகிய அனைவரையும் இணையமாயலாக இணைந்து பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை கேட்டும் சிந்தித்தும் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 9-14 பாகம் 22. நாம் இதுவரை 9ஆம் திருமுறை ஆசிரியர்களுள் திரு மாளிகை தேவர், திரு சேந்தனார் பெருமான், திரு கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி, கடைசியாக சென்ற பகுதியிலே பார்த்தோம் கண்டராதித்தர். இப்போது இதுவரை 5 ஆசிரியர்களுடைய திருப்பதிகங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது 6வதாக வரிசைப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுள் வேணாட்டடிகள் அருளிய கோயில் திருப்பதிகத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். வேணாட்டடிகள் நமக்கு ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்திருக்கிறார்.
அது கோயில் திருப்பதிகமாக இருக்கிறது. அந்த வேணாட்டு அடிகள் என்பது அவருடைய காரண பெயராக இருந்திருக்கக்கூடும். வேணாடு என்ற அந்த ஊரை ஆண்ட குறுநில மன்னராக இருந்திருப்பதால் அவருக்கு வேணாட்டு அடிகள் என்ற பெயர் வந்திருப்பதாக கல்வெட்டு செய்திகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. அந்த வேணாடு என்பது இன்றைக்கு தென் திருவாங்கூர் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பதிகத்திலே பழமொழிகள் கொண்டு அருளியிருக்கிறார் நம்முடைய வேணாட்டடிகள். அந்த பழமொழிகளை எல்லாம் அந்தந்த பாடல்கள் வரும்பொழுது நாம் சிந்திக்கலாம். இந்த கோயில் திருப்பதிகம் புறநீர்மை என்ற பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த பதிகம் தில்லை பெருமானை நேர்பட காணும் வேட்கை மிகுதியால் அருளி செய்யப்பட்டது. இது ஒவ்வொரு பாடலுமே நாம் பார்க்கும் பொழுது இந்த தில்லை பெருமானை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அந்த வேட்கையால், அந்த பக்தி மேலிட்டால் அருளி செய்யப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு பாடலிலுமே நாம் சிந்திக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாடலிலும் நாம் இந்த 9-14 என்பது நமக்கு தெரிந்த ஒரு கருத்து தான். 9 என்பது 9ஆம் திருமுறையையும் 14 என்பது சைவ சித்தாந்தத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு குறி. அதாவது 9ஆம் திருமுறையும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் இந்த தொடர் பகுதியிலே சிந்தித்து வருகிறோம். நாம் இதுகாரும் 20 பதிகங்களை இறைவனுடைய பெரும் கருணையால் நாம் சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருளால் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவர்களால் நாம் 20 பதிகங்களிலும் உள்ள பாடல்களில் உள்ள சித்தாந்த கருத்துக்களை ஆங்காங்கு தொட்டு காட்டியிருக்கிறோம். அப்படி தொட்டு காட்டிய வண்ணமே இதன் பிறகும் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் இறைவனுடைய திருவருளும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவர்களும் கூட்ட தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்று 21வது பதிகமாக இருக்கக்கூடிய கோயில் திருப்பதிகத்திலே நாம் சித்தாந்த கருத்துக்கள் எவ்வாறெல்லாம் உள்ளன என்பதை இறைவனுடைய திருவருள் நம்முடைய அறிவிலே உணர்த்தியவாறு நாம் ஓரளவுக்கு சிந்திக்கலாம் என்று சொல்லி பதிகத்தின் முதல் பாடலுக்குள்ளே நுழையலாம். திருச்சிற்றம்பலம். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார் கைச்சாலும் சிறு கதலி இலை வேம்பும் கரை கொள்வார் எச்சார்பும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலிலே நம்முடைய வேணாட்டடிகள் என்ன கருத்தை அருளி செய்கிறார்னு பார்க்கும் பொழுது அந்த திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என்று கடைசி அடியிலே அருளி செய்கிறார். இது ஒவ்வொரு பாடலிலுமே அருளி செய்கிறார். திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே, திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என்று இந்த பதிகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் வேணாட்டடிகள் அருளி செய்கிறார். அதாவது அழகுமிக்க திருத்தில்லைப்பதியில் ஆனந்த தாண்டவம் செய்கின்ற கூத்த பெருமானே என்பது பொருள். அதற்கு அந்த கூத்த பெருமான் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில் நமக்கு தெரியும். உண்மை விளக்கத்திலே நாம் காணக்கூடிய ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், இதையெல்லாம் நாம் இதற்கு முன்பும் பல பகுதிகளில் சிந்தித்திருக்கிறோம். அதுதான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என்பது. சரி, இந்த பாடல்ல என்ன கருத்தை நமக்கு வேணாட்டடிகள் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கசந்தாலும் இளம் வாழைக்காய், இளம் வேப்பிலை இவற்றை கறி செய்வதற்கு விரும்பக்கூடியவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். எப்படின்னா, வாழைக்காய் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. வேப்பங்கொழுந்து இருக்குது இல்லையா, அந்த வேப்பங்கொழுந்தை நமக்கு இப்பொழுது உலகம் முழுவதும் நமக்கு இப்போது அந்த தீ நுண்மி பரவி இருந்தது அல்லவா, இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா. அந்த நேரத்துல நாம் அனைவரும் அந்த கஷாயம் வைத்து குடித்திருப்போம். அதுல விரும்பி அந்த வேப்பங்கொழுந்தை இட்டு நாம் குடித்திருக்கிறோம். இது ஒவ்வொருவருமே விரும்பிதான் செய்திருக்கிறோம். அதுவாது மருந்து என்பதற்காக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த வேப்பம்பூ இருக்கிறது இல்லையா, வேப்பம்பூவிலே துவையல் செய்து பருகுவார்கள், வேப்பம்பூவிலே குழம்பு செய்வார்கள், வேப்பம்பூவிலே ரசம் வைப்பார்கள். இப்படியெல்லாம் அந்த கசப்பான பொருள்கள் இருந்தாலும் அதிலே அந்த துவையல், குழம்பு, ரசம் இதையெல்லாம் வைத்து விரும்பி உண்ணக்கூடிய காலங்கள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அது குறைந்து விட்டது. அது அவ்வாறு இருந்தது. அதுதான் என்னன்னா, அது கசப்பு மிக்கதாக இருந்தாலும் விரும்பி அது சமைப்பார்கள், அது உண்ணக்கூடியவர்கள்.
அதுதான் சொல்றாரு, உபயோகிப்பார்கள். அதுபோல அடிமையை விரும்புபவர்கள், இறைவன் ஆண்டான், எல்லா ஆன்மாக்களும் அடிமைதான், அது நமக்கு தெரிந்தது. அடிமையை விரும்புபவர்கள் அந்த அடிமை இழிவான செயல்களை செய்தாலும், எப்படி கசப்பான பொருளா இருந்தாலும் அது விரும்பி உணவிலே சேர்த்துக் கொள்கிறார்களோ, அதுபோல அடிமை இழிவான செயல்களை செய்தாலும் பொறுத்துக் கொள்வார் தலைமை. தலைவராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த இடத்துல ஆண்டான், அவன் தான், நாம் எல்லாம் அடிமை என்று வைத்துக் கொள்ளணும். ஆதலால் எவ்வித ஆதரவும் அடியவன் இல்லாதிருத்தலை நீ தெரிந்திருந்தும், பெருமானே நீ தெரிந்திருந்தும் எனது தொண்டை விரும்பாது இருக்கின்றாயே என்று இந்த பாடலிலே நமக்கு அருளி செய்கிறார். இதுதான் நம்ம சொன்னோம், அது தில்லை பெருமானை காணக்கூடிய ஒரு வேட்கை மிகுதியால் இவர் ஒவ்வொரு பாடலையுமே நமக்கு அருளி செய்கிறார் என்று பார்த்தோம். அந்த இது நம்ம பார்க்கும்போது மாணிக்க வாசகரும் இப்படிதான் சொல்லுவார். திருப்பெருந்துறையில நான் பாட்டுன்னு குதிரை வாங்க சென்று கொண்டிருந்தேன், நீ வழியே ஈர்த்து என்னை ஆட்கொண்டாய், ஆட்கொண்ட பிறகு அனைவரையும் இட்டு சென்று விட்டாய், என்னை மட்டும் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புவார் இல்லையா? அது போல நான் உன்னது அடிமைதான், அப்ப நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை தவிர காப்பாற்றுவதற்கு வேற யாரும் இல்லை என்று மணிவாசகர் அங்கே புலம்புவார். அதே போலதான் இங்கேயும் வேணாட்டடிகள் நமக்கு அருளி செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல மூன்றாவது அடியில நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் என்று அருளி செய்கிறார். எச்சார்வும் இல்லாமை, இந்த ஆன்மாவிற்கு எது சார்பு அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு உடலோடு சேர்ந்திருக்கிறோம், இதுதான் நமக்கு சார்பு என்று நாம் நினைத்திருக்கிறோம். சொத்து, சுகம், வீடு, காரு, இதுதான் நமக்கு சார்பு என்று நாம் நினைந்திருக்கிறோம். அதெல்லாம் உண்மையான சார்பு இல்லை. எந்த சார்பும் எனக்கு சார்பு இல்லை உன்னை தவிர. உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லாள் அப்படின்னு அப்பர் பெருமான் நமக்கு அருளி செய்கிறார் இல்லையா? அதுபோல எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும், அப்ப இந்த சார்பு எதுவுமே உண்மையான சார்பு இல்லை. சரி, நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே, எனக்கு அது தெரியும், நான் ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்று சொன்னால் கூட அவர்களுக்கெல்லாம் எப்படி அவர்கள் அறிகிறார்கள் சொல்லி பார்க்கணும். இதுதான் சைவ சித்தாந்தத்திலே எப்படி சொல்லப்படும்னா, திருவருட்பயன்ல ஒரு குறட்பாவை நமக்கு அற்புதமாக அருளி செய்வார் நம்முடைய உமாபதி சிவம். பொறியின்றி ஒன்றும் புணரா புந்திக்கு அறிவு நன்று அற என்று கிண்டல் செய்வதாக அருளியிருப்பார் நம்முடைய உமாபதி சிவம். அதாவது நமக்கு தூங்கி கொண்டிருக்கிறோம், அப்ப நமக்கு ஏதாவது தெரிகிறதா அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவுமே தெரியல. அப்ப இந்த ஆன்மா எப்படின்னா, இந்த மாயா கருவிகரணங்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுதுதான் அனைத்தையும் அறிகின்றது. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற. நல்லா இருக்குதுப்பா அறிவுன்னு சொல்றது, ஆன்மா அறிவு பொருள் சொல்றீங்க இல்லையா? இந்த ஐம்பொறிகள் ஏதாவது ஒரு பொறிகளோடு கூடாமல் இருந்தால் எந்த விஷயத்தையும் இந்த ஆன்மா அறியாது. உறங்கிக் கொண்டிருக்கும் போது கருவிகரணங்கள் எல்லாம் சுருங்கி விடுகிறது இல்லையா? அந்த அவதை நிலை என்றெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்துல படிக்கிறோம். அப்ப கருவிகள் குறைந்த நிலையில நாம் ஏதாவது அறிகிறோமோ அப்படின்னு சொன்னா, எல்லா கருவிகளும் கூடிய நிலையில் தான் நாம் அறிகிறோம். அப்ப எச்சார்வும் இல்லாமைனா இந்த கருவிகளை, இந்த மாயா காரியங்களை நமக்கு கூட்டுவிப்பது யார் என்றால் இறைவன் தான். அதுதான் சொல்றாரு, எந்த சார்பும் எனக்கு இல்லை அப்படின்னா என்ன பொருள்? இந்த மாயா காரியங்களோடு நாம் கூடியிருக்கும் பொழுது நான் அதை தெரிந்து கொள்கிறேன், நான் இதை செய்கிறேன் அப்படிலாம் நாம சொல்றோம் இல்லையா? இந்த மாயா காரியங்களை நமக்கு கூட்டுவிப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய வினைக்கு ஏற்ப இறைவன் தான் கூட்டுவிக்கிறார். அப்ப இறைவன் தான் நமக்கு உண்மையான சார்பு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும் என்பதை அந்த மூன்றாவது அடியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சித்தாந்த கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம அடுத்த இரண்டாவது பாடலுக்குள்ளே செல்லலாம். திருச்சிற்றம்பலம். தம்பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும் எம்பொழ்வார்க்கில்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன் வம்பானார் பணி உகத்தி வழியடியேன் தொழில் இறையும் நம்பாய் காண் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். இதுல நம்ம பழமொழி இந்த பதிகத்திலே அங்கங்க இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இதுல முதல்ல தம்பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும், அந்த முது சொல் என்பது பழமொழியை குறிக்கிறது. அதாவது கவிழ்த்த பானை என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. பாட்டி அன்றைய காலகட்டத்திலே அந்த கூடாரம் இருக்கும், உள்வாசல் இருக்கும். உள்வாசல் 4 புறமும் அந்த கூடாரம் இருக்கும். கூடாரத்திலே மழை பெய்தால் தண்ணீர் ஊற்றும். அப்படி தண்ணீர் ஊற்றும் பொழுது அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய பேரையோ பேத்தியோ அழைத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பானையை எடுத்து தண்ணீர் புடி, அந்த மழை பெய்யும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி சொல்லும்போது அந்த பேரனோ பேத்தியோ என்ன பண்ணுவாங்க, அந்த அண்டா என்று சொன்னாலும் பானை என்று சொல்லும் அதை கவிழ்த்து வைத்து விடுவார்கள். குழந்தை கவிழ்த்து வைத்த உடனே காலையில எழுந்து பார்த்த உடனே தெரியும் அந்த பானையில தண்ணி இருக்காது, அந்த அண்டாவிலே தண்ணி இருக்காது. ஏன்னா கவிழ்த்து வைத்த பானையிலே தண்ணி இருக்காது. அதான் தம்பானை சாயப்பற்றார் என்னும் முது சொல்லும் எம்போல்வார்க்கு இல்லாமை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவனே எவரும் தம்முடைய பானையை சாய்த்து நீரை பிடிக்க மாட்டார்கள், அதை நிமிர்த்தி வைத்துதான் பிடிப்பார்கள், அப்பதான் நீர் நிரம்பும். அப்படி சாய்த்து வைத்து யாரும் நீரை பிடிக்க மாட்டார்கள் இல்லையா? அந்த பழமொழியும் எம்மை போன்றவருக்கு பொருந்தாதுப்பா, எம்மை போன்றவருக்கு பொருந்தாது, என்னிடத்தே கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவரு வேணாட்டடிகள் இங்கே குறிப்பிடுகிறார். சொல்லிட்டு புதியவராய் வந்தவரின் தொண்டினை பெரிதும் விரும்புகிறாய், அதுதான் சொல்றாரு. வம்பானார் பணி உகத்தி, வம்பு அப்படின்னு சொல்லும் போது புதிது என்பது, வம்பானார்னா புதியவர். புதியவராய் வந்தவனுடைய தொண்டை விரும்புகிறாய், எனக்கு இப்படி இருக்கிறாயே, வழி வழி வந்த அடியவனின் தொண்டை சிறிதும் விரும்பாமல் இருக்கிறாயே பெருமானே என்று கேட்பதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இந்த பாடல்ல அந்த புதியவராய் வந்தவரின் தொண்டை விரும்புகிறாய்ன்னு சொல்லும் பொழுதே நாம் என்ன கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதாவது இன்றைக்கும் நாம உலகத்துல பார்க்கிறோம், புதுசா இப்பொழுதுதான் நான் சைவத்துக்குள்ளே நுழையிறேன், இப்போதுதான் எனக்கு திருமுறைனா என்னன்னே தெரியும், அதனால எனக்கு சித்தாந்தம்லாம் இப்ப நான் வேணாம், இப்ப பல பிறவிகளில் பயின்றால்தான் நமக்கு சித்தாந்தம் பயில முடியும் என்று நமக்கு நாமே ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிறோம். நமக்கு தெரியுமா இதற்கு முன்பு இருந்த பிறவிகளில் நாம் எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியுமா என்று சொன்னா நமக்கு தெரியாது. அதனால புதியவராய் வந்தவரின் தொண்டை இறைவன் விரும்புகிறான் என்று இங்கே வேளாட்டடியில் அருளி செய்வதன் மூலம் அப்ப நமக்கு எல்லாம் சித்தாந்தம் எட்டாக்கணி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஒதுக்கி விடக்கூடாது. அப்ப நமக்கும் சித்தாந்தம் வரும், நாம் இந்த சைவத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம், அப்ப இறைவனுடைய கருணை நமக்கும் அருள் செய்யும், இறைவன் நமக்கும் அருள் செய்வார் என்ற கருத்தை இங்கே வேணாட்டடிகள் நமக்கு புலப்படுத்துகிறார். இப்ப எத்தனை காலம் நாம இப்படியே இருந்துட்டோம் அப்படின்றத திருவருட்பயன்ல 20வது பாடல், அது 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்திலே கடைசி திருப்பாடல் அது. அதாவது உயிரவை நிலை என்ற அதிகாரத்திலே 10வது பாடல். நம்ம போன பாடல்ல பார்த்ததும் அது உயிரவை நிலையில வரக்கூடிய ஒரு குறள் தான். அந்த இங்க சொல்லக்கூடிய பாடல், அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்றில்லா இடர். அப்ப நம்ம அனாதியே பிறந்து பிறந்து இறந்து இறந்து அளவில்லாத துன்பங்களையோடு நம்ம உயிர் தாங்கி நிற்கிறது. இதனால இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆணவ மலம் தான். அப்ப இந்த ஆணவ மலம் நீங்கி திருவருளாகிய ஞானத்தை பெற்று பேரின்பம் எப்பொழுது பெறுவது என்பதுதான் இந்த குறட்பாவினுடைய கருத்து. அப்ப நம்ம ஒவ்வொரு பிறவிலும் நாம் படக்கூடிய துன்பத்திற்கு அளவே இல்லை. ஆனா நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிறவி எல்லாம் இன்பமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கோம். இந்த பிறவியே துன்பமானது. அப்ப அதுல இருந்து நீங்குவதற்கு முயல வேண்டும் இல்லையா? அதனால வம்பானார் பணிபுகத்தை என்று சொல்லும் போது புதியவர்களாக இருக்கக்கூடிய எம் போன்றவர்கள் கூட இறைவனிடம் வழிபட்டு அந்த நூல்களையெல்லாம் நாம் சிந்தித்து நூல்களின் வழியில் நடந்து இறை அருளை நாமும் பெறலாம் என்ற ஒரு வழிகாட்டியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி அடுத்த பாடலுக்குள்ளே நாம் நுழையலாம். 3வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். பொசியாதோ கீழ் கொம்பு நிறைகுலம் என்றது போல திசை நோக்கி பேழ் கணித்து சிவபெருமான் ஓயினும் இசையானால் என் திறத்தும் எனையுடையால் உரையாடால் நசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. இந்த பாடல்ல ஒரு பழமொழியை நமக்கு அருளி செய்கிறார். ஒசியாதோ கீழ்கொம்பு நிறைகுலம் என்று ஒரு பழமொழியை நமக்கு அருளி செய்கிறார். அது இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பெருமானே நீர் நிறைந்த குளத்தின் அருகில் உள்ள பள்ளத்தில், அந்த பள்ளத்துக்கு அருகாமையில ஒரு செடியோ அந்த மரமோ அது ஒரு புற்களோ எது இருந்தாலும் அந்த குளத்தின் நீர் அங்க கசிந்து பாயும். பாயாதோ அப்படின்னா கண்டிப்பா பாயும். அந்த நெல்லுக்கு இட்ட நீர் புல்லுக்கும் மாங்கே புசிக்குமாம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி. அதே போல இங்க பொசியாதோ கீழ்கொம்பு நிறைகுலம், அந்த பொசிதல் என்றால் கசிதல் என்பது பொருள். அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த பழமொழியின் வார்த்தைக்கு இணங்க திக்கு நோக்கி மருண்டு விழித்து சிவபெருமானே ஓ என்று கதறினாலும், இப்படிதான் கதறினாலும் என் வேண்டுகோளுக்கு இணங்கினான் இல்லை.
வேணாரடிகள் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் ஓ என்று அலறினாலும் என்னுடைய வேண்டுகோளுக்கு விண்ணப்பத்திற்கு இணங்கினான் இல்லை. என்னை ஆளாக உடைய உமாதேவியார் பழ அடியானாகிய என்னிடத்திலும் பேசாது இருக்கின்றாள். அப்ப அவன் அருளை பெற விரும்பினேன் யான் என்று விண்ணப்பிப்பதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இந்த பாடலும் நல்ல ஒரு பாடலை, ஒரு கருத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது, சித்தாந்த கருத்தை. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த குலம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குலம் என்பது நம்முடைய ஆன்ம அறிவோடு நம்ம பொருத்தி கொள்ளணும். நம்முடைய ஆன்ம அறிவு என்பதுதான் நம்முடைய ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்திலே யகாரம் என்பது. இப்ப சிவாய நம என்று சொல்கிறோம், அதுல யகாரம் என்பதுதான் ஆன்மா, இந்த ஆன்ம அறிவு என்பதுதான் அந்த குலம். இப்ப நாம எதை பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குலம் எல்லாம் மற்றி இருப்பதாக, இப்ப நாம இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் மற்றி இருக்கிறது. அப்ப நாம எதை பிடித்திருக்கிறோம்? நம என்பதை பிடித்திருக்கிறோம். இந்த உலகியல் பற்றியே பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப குலம் மற்றி உள்ளது. அப்ப குலம் எப்போது நிறைகுலமாக ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வகாரமாகிய அருட்சக்தி வரும் பொழுதுதான் அங்கு குலம் நிரம்பும். அப்ப அந்த குலம் நிரம்பிய பிறகு அந்த குலத்திலிருந்து நீர் கசியும். அதுதான் பொசியாதோன்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப அன்பு மீதூறும். அப்ப திருவருள் கருணை பொழிய நம்முடைய அறிவிலே திருவருள் வீழ்ச்சி வர, அதுதான் நமக்கு இறைவனை ஒப்பு, மலபரிவாகம், சத்தினிபாதம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா? திருவருள் வீழ்ச்சி வர வர நம்முடைய ஆன்ம அறிவிலே அந்த அன்பு கசியும். அப்படி கசிய இந்த திருவருளை நமக்கு சிவத்தோடு இட்டு செல்லும். அதுதான் சீவ. அந்த யகாரத்தை சிகாரத்தோடு இணைப்பது, சேர்ப்பது இந்த வகாரமாகிய திருவருள். அதனாலதான் இணை உடையாள் என்று அம்மையையும் இங்கே குறிப்பிடுகிறார். அம்மைக்கும் அப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பு, அது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், அது தாதான்மிய சம்பந்தம். ஒரு பொருள் தான் இரண்டாக கருணைக்காக இறங்கி வருகிறது. அப்ப ஒரு சூரியனும் சூரிய ஒளி கற்றையும் எவ்வாறு இருக்கிறது? சூரியன் வேறு, சூரிய ஒளிக்கதிர் வேறா அப்படின்னா ரெண்டு வேறு இல்லை. அதுபோல சிவமும் சிவசக்தியுமாக இருக்கக்கூடிய திருவருளும் அம்மையும். அதனாலதான் இந்த பாடல்ல சிவபெருமானே ஓ எனினும் இசையானால் எந்திரத்தும் என உடையாள் அங்க அம்மையையும் குறிப்பிடுகிறார். அப்ப சிவாய நம என்பதில் உள்ள யகாரம் நமவோடு சேர்ந்திருந்தால் அது வற்றிய குலம். அது வகாரத்தோடு சேர்ந்திருக்கும் போது அப்பொழுதுதான் அந்த குலம் நிரம்பும். குலம் நிரம்பிய பிறகு அன்பால் கசியும், பக்தியால் கசியும். கசிந்த பிறகு இந்த வகாரமே சிகாரத்தோடு இந்த யகாரத்தை இட்டு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப யகாரம் சிவத்தோடே இருக்க வேண்டும். அப்ப இந்த பாடல் என்ன சொல்றாரு? திருவருளையே நாடுக என்பதை நமக்கு மறைமுகமாக அறிவுறுத்துகிறார் வேணாட்டடிகள். இதையும் நமக்கு திருவருட்பயனில் ஒரு அற்புதமான ஒரு குரட்பாவிலே உமாபதி சிவம் அருளி செய்கிறார். தரையை உணராது தாமே திரிவர் புறையை உணரா புவி. அந்த திருவருள் தன்மையை தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? 36வது குரட்பா. அந்த பூமியை தமக்கு ஆதாரம் என்று உணராமல் தாமே தமக்கு ஆதாரம் அப்படி போல நடக்கவும் செய்யறாங்க. அதுபோல அருளை தமக்கு ஆதாரம் என்று உயிர்கள் அறிய மாட்டாமல் இருக்கின்றன. அருள் இல்லை என்றால் நாம் எதையுமே செய்ய முடியாது. அருள்தான் நமக்கு ஆதாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மோடு இருக்கக்கூடிய அறியாமை தான் காரணம். அறியாமை இருப்பதனாலதான் இது தெரியாமல் இருக்கிறோம். அறியாமை நீங்கிவிட்டால் நாம் அருள்தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அடுத்தது 4வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பெண்ணை நோயோடு பிணினலிய இருக்கின்ற அதனாலே பேயாயத் தொழும்பனை தம்பிராணிகளும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நல்ல ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல் இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன நமக்கு அருளி செய்கிறார் சொல்லி பார்க்கும்போது, ஆயாத சமயங்கள்னா ஆராய்ச்சி இல்லாத புறச்சமயங்களை குறிப்பிடுகிறார். அந்த ஆராய்ச்சி இல்லாத புறச்சமயங்களை பின்பற்றக்கூடிய அந்த அன்பர்கள் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ற? அடியேனை பல நோய்கள் வருத்த, அதாவது நோயோடு பிணிநலிய வருத்த அதற்கு ஆட்பட்டு இருக்கின்ற காரணத்தால் இத்தொண்டனை பேய் என்று கருதி தம்பிரானே அருளாது இகழ்கின்றாய் என்று அவர்கள் நாய் போன்ற என்னை பரிகசிக்கும்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்க. பரிகசிக்கும்படி செய்வித்தாய். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன தனியா கூட கூட்டு 4 திட்டு அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டியே, இது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அது போல அந்த ஆயாத சமயத்தவர் முன்பு இவ்வாறு செய்து விட்டாயே என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது.
இதுல பாருங்க, இதுல தம்பிரான் இருக்குது இல்லையா, அது எம்பிரான என்னுடைய தலைவன், நும்பிரான் அல்லது உம்பிரான உன்னுடைய தலைவன், தம்பிரான் அப்படின்னா தம்முடைய தலைவன். அந்த பிரான் என்பது அனைத்திற்கும் மேலானவன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. பிரான் என்பதற்கு அப்ப தம்பிரான் என்று சொன்னால் அனைத்திற்கும் மேலானவன் இறைவன். இது திருவருட்பயனிலே மேல் ஒருவன் இல்லான் எங்கள் இறை என்று உமாபதி சிவம் சொல்லுவார். அதையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல ஒரு நாம் நுட்பமா சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. அப்ப எத்தனையோ சமயத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம சைவ சமயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது உம் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நோயோடு பிணிநலியே என்று சொல்லும் பொழுது, நம்முடைய உயிருக்கு இருக்கக்கூடிய நோய் எது என்று சொன்னால் ஆணவ மலம். அதுதான் மூலமலம். இந்த ஆணவ மலம் நீங்குதுன்னா அந்த ஆணவ மலத்தினுடைய வழி கெட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆன்மா இறைவனோடு கலந்திருக்கும் என்பதுதான் பொருள், நம்ம சொல்லக்கூடிய கருத்து. ஆணவமல வழி கெட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மா இறைவனோடு அந்த சிவஞானத்தை பெற வேண்டும். நம்ம எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருமுறையை படிக்கிறோம், சைவ சித்தாந்தத்தை சிந்திக்கின்றோம். ஆனா அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் முடிந்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. முடிந்த முடிவுன்னு சொல்லும் பொழுது நம் அந்த ஆன்மா அடையக்கூடிய இலக்கு எது என்று சொன்னால், அது பரமுத்தி, சாயுஜ்ய முத்தி என்று நாம் சொல்கிறோம். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த முத்தியை பற்றிய அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம எப்படி இருந்தோம், இந்த அளவுக்கு இறைவன் இட்டு வந்திருக்கிறானே அவனை இட்டு செல்வான் என்று நாம் நினைப்பது பெரும்பான்மை அன்பர்களுடைய கருத்து. அது சரிதான். ஆனா முத்தியை பற்றி நாம் நினைக்க கூடாது என்பது எவ்வாறு அவ்வாறு எப்படி நாம் நினைக்கலாம்? இப்ப முத்தியை பற்றி நாம் நினைக்க வேண்டும் அல்லவா? நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது, அந்த சாயுஜ்ய முத்தி ஆகிய பரமுத்தி தான் முடிந்த முடிவு, அதை எய்தினால்தான் இந்த பிறவாமை என்ற நிலை வரும் என்று நூல்கள் எல்லாம் சொல்கின்றன அல்லவா? அப்ப நூல்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம் எவ்வாறு சிந்திக்காமல் இருக்க முடியும்? அப்ப நோயோடு பிணி நலிய இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னா அந்த ஆணவ மலம் நீங்காமல் இருக்கின்றது. என்னதான் நூல்களை படித்தாலும் நூல்கள் படித்ததன் வாயிலாக ஒருவருக்கு என்ன கிடைக்கும்னா அபரஞானம் தான் கிடைக்கும். அப்ப அந்த அபரஞானம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பரஞானம் எப்போது கிட்டும்? அது அனுபவத்தின் வாயிலாக கிட்டும். அப்ப அனுபவத்திற்கு நமக்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அபரஞானத்தை யார் ஒருவர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பரஞானத்தை எய்த முடியும். அப்ப பரஞானம், அந்த அபரஞானம் தான் பரஞானத்திற்கு வாயில் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இது அழகா தாயுமானவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமரா உற்பவ நோய் மாறுமோ. அப்ப இங்க வேளாட்டடிகள் சொல்லக்கூடிய கருத்து ஒரு அற்புதமான ஒரு கருத்து. இந்த பாடலும் ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடலாக அமைத்திருக்கிறார். ஒரு ரொம்ப ஒரு ஹை லெவல் ஒரு உயர்ந்த ஒரு கருத்தை, ஒரு நுட்பமான ஆழமான கருத்தை இங்கே குறிப்பிடுகிறார் வேளாட்டடிகள். நோயோடு பிணிநலிய இருக்கின்ற அதனாலே இப்ப மற்றவர்களுக்கு முன்பு இப்ப நாம சொல்றோம் இல்லையா, சைவ சமயம் தான் முடிந்த முடிவு, இது தாய் சமயம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? சைவ சமயத்திலே நாம் பயணிக்கிறோம், திருமுறைகளை சிந்திக்கின்றோம், சித்தாந்தங்களை பயிலுகிறோம். இதெல்லாம் பயின்றும் நமக்கு ஆணவ மலம் போகவில்லை. இன்னும் சொல்ல போனா சித்தாந்தம் படிக்கும் பொழுது ஆணவ மலம் வலிமை கூடுகிறது. ஏன்னா நான் 7 தொகுப்பு படிச்சுட்டேன், 8 தொகுப்பு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த வலிமை கூடுவதாகத்தான் தோன்றுகிறது. ஆனா உண்மையிலே சித்தாந்தம் எத்தனை தொகுப்பு படிக்கிறோம் என்பது கருத்தல்ல. சித்தாந்தத்தில் ஒரு தொகுப்பு படித்து பேராசிரியர் ஆனவரும் இருக்கிறார்கள். சித்தாந்தத்து ஒரு தொகுப்பு கூட இணைந்து படிக்காமல் சித்தாந்தத்தை நிறைவாக தெரிந்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தாய்மானவர் சொல்றாரு இல்லையா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்பது எந்த நிலைன்னு பார்க்கிறோம். சரியை கிரியை யோகம்னு பார்க்கிறோம் இல்லையா, இந்த சரியையில ஒரு 4, கிரியையில ஒரு 4, யோகத்துல ஒரு 4, அதுலயும் ஒரு 4க்குள்ள ஒரு 4, கிட்டத்தட்ட ஒரு 32 சொல்லுவோம் 4லயும். 16 அது உபாய சரியை, அப்புறம் உண்மை சரியை அப்படி சொல்லுவோம். சரியியல் சரியை, சரியியல் கிரியை, சரியியல் யோகம், சரியியல் ஞானம். இது அதுவே உபாயம் உண்மை என்று இரண்டாக வரும்போது 4 2 8. இதே போல கிரியைக்கு 8, யோகத்துக்கும் 8, இப்படி 24 ஆச்சு. இதே போல ஞானத்திற்கும் ஒரு 8 வரும் இல்லையா, 32. அந்த இதுல உபாய சரியை உண்மை சரியை கடந்து முதல்ல இந்த உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்னாங்கு 14 கடந்து உண்மை சரியை 4, அந்த 20 16 கூட்டல் 4 20 கடந்து உண்மை கிரியை அப்ப 24 கடந்து
உண்மை யோகம் 28 கடந்து உண்மை ஞானத்தில் சரியை என்பதுதான் கேட்டல் என்பது. இந்த தாயுமானவர் சொல்லக்கூடிய கேட்டல் என்பது. உண்மை ஞானத்தில் சரியை என்பது கேட்டல், உண்மை ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல், உண்மை ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல். பாருங்க, 30, 31, 32வது படிநிலை, 29, 30, 31 இந்த 3 படிநிலை, 31 படிநிலைகளை கடந்தாலும் இந்த ஆன்மாவிற்கு இந்த பிறவி நோய் தீராது என்று தாயுமானவர் குறிப்பிடுகிறார். அதுதான் இங்க சொல்றாரு, நோயோடு பிணிநிலைய அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த சமயத்தில் நாம் பயணிக்கிறோம், தாய் சமயம் என்று சொல்லக்கூடிய இதுல பயணிக்கிறோம்னா நூல்கள் சொல்லவாறு நாம் நடக்க வேண்டும். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவர் நற்றால் தொழாரெனின்னு சொல்றார் திருவள்ளுவர் இல்லையா? அப்ப இறைவனுடைய திருவடியை நாம் அனுபவமாக பெற வேண்டும் அல்லவா? அப்ப அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா, நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. அப்ப நாம நாடணும் இல்லையா? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இந்த நோயோடு பிணிநிலையே என்று சொல்வதனால இங்க கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமரா உற்பவ நோய் மாறுமோன்னு கேட்கிறார். அப்படின்னா மாறாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்பதான் மாறும்? அப்ப மெய் ஞான நிட்டையினை மேவினர்கட்கு அன்றோ பொய்யான பிறப்பு இறப்பு போம். அப்ப அந்த 32வது படிநிலையை யார் தொடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பிறப்பு இறப்பு போகும். அப்பதான் இந்த நோயோடு பிணி போகும். அப்ப 31 நிலை வரைக்கும் ஒருவர் வந்துட்டாருங்க, அவங்களுக்கு ஆணவ மலம் போகல, அபரஞானத்தை பூரணமாக பெற்றவர்களாக விளங்குகிறார்கள், அவர்களுக்கு அந்த பரஞானம் கிட்டவில்லை. அப்ப 31 நிலை இருந்தாலும் இவர் என்னங்க சொல்லுவாங்க இல்லையா, சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காரு, திருமுறை படிச்சிருக்காரு, அந்த நூல் படிச்சிருக்காரு, சைவ சித்தாந்தத்தை கரைச்சு குடித்திருக்கிறார், இவர் பாருங்க இன்னமும் இப்படி இருக்கிறாருன்னு வேற்று சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த சொல்லக்கூடிய தன்மையை தான் இங்க எடுத்து காட்டுகிறார். அவ்வாறு இருக்கக்கூடாது. அப்ப நாம் அனைவரும் அந்த நூல்கள் சொல்லக்கூடிய, நம்மளுடைய சைவ நூல்கள் சொல்லக்கூடிய, அப்ப சித்தாந்தம் சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் சொல்லக்கூடிய அந்த பரமுத்தியை எய்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். முயல்வதற்கு இறைவனுடைய திருவருளை நாட வேண்டும். காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, அவர்தே, அது உண்மைதான். அப்ப அதற்கு நாம நாட வேண்டும், இறைவன் நமக்கு அருளை வழங்குவான். அதனால நாம போய் அந்த முத்தியை பெற்று விடுவோம் என்பது கருத்தன்று. அப்ப நூல்கள் சொன்ன கருத்துக்கள் வாயிலாக நூல்கள் என்ன சொல்லி இருக்கிறோ அதன்படி நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அப்படி அவ்வாறு பயணிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் அந்த 31 படிநிலை வரைக்கும் வந்திருந்தாலும் கூட அந்த நோயோடு தான் நாம் இருப்போம். அடுத்தது பிறவி கிட்டும். அதான் நோயோடு பிணியோடு நலிந்து இருப்போம். அப்ப நோயோடு பிணி நீங்க வேண்டும் என்று சொன்னால் அப்ப ஒருவர் சைவ சித்தாந்தத்தோடு நாம் பயணிக்கும் பொழுது இந்த நோய் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் முற்றிலும் அறவே வேண்டும். முற்றிலும் அற வேண்டும் என்று சொன்னால் அந்த 32வது படிநிலையை பெற வேண்டும். அப்ப 32வது படிநிலையை பெற்றாதான் இந்த ஆன்மாவிற்கு ஆணவ மலம் நீங்கிவிட்டது என்பது அப்போதுதான் தெரியும். இது நம்ம இன்னைக்கும் நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? இப்ப யாருக்கு ஆணவ மலம் போயிடுச்சு போகல என்பது யாருக்கு தெரியும்? அப்படின்னா இப்ப நம்ம அருளாளர்களுடைய நிலையை எடுத்து பார்க்கிறோம். அந்த அருளாளர்களை நாம் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த ஆணவ மலம் இல்ல இருக்கு என்பது தெரியும். இதுக்கு என்னன்னா அந்த அனுபவம் வாயிலாகத்தான் நாம் பெற முடியும். அந்த அனுபவம் என்பது மிக மிக அவசியம். இது ரொம்ப ஆழமா சிந்திச்சிட்டோம். நம்ம அடுத்த பாடலுக்குள்ளே செல்லலாம். இந்த பாடல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, அபரஞானம் பெற்றும் முடிந்த பயனை நாம் எட்டுவதில்லை. அப்ப அதனால அதை பற்றி நாம் பரஞானத்தை எய்த வேண்டும் என்பதுதான் கருத்து. சரி, 5வது திருப்பாடல். நன்று நினைந்திருந்து கிடந்தெழுந்து தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் இணையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று விரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலிலே நமக்கு என்ன அருள் செய்கிறாருன்னா, பெருமானே நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் உன்னை நினைந்து வணங்குகின்ற உனது அடியவனான நான், வேணாட்டடிகள் சொல்றார், ஒரு சமயம் ஐம்புலன்களும் ஒன்றுபட்டு உன்னை நினையாமல் இருந்தாலும் என்னை அவ்வாறு இருக்க விடமாட்டாய் சொல்றார். என்னை இருக்க விடமாட்டாய், எப்போதும் உன்னை நினைக்குமாறு செய்வாய். இது எப்படி? கன்றை பிரிந்த தாய்ப்பசுவை போல கதறச் செய்கின்றாய், எனினும் வந்து எதிரில் நிற்க மாட்டாய், இச்செயல் உனக்கு நல்லதாமோ என்பது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நல்ல ஒரு பாடல். இந்த பாடல்லையும் நின்று நினைந்து இருந்து
கிடந்து எழுந்து தொழும்பனேன். தொழும்பன் அப்படின்னு சொன்னா அடிமை என்பது தெரியும். இறைவன் ஆண்டான், நாம் எல்லாம் அடிமை. எப்போதும் நாம் அடிமைதான். நம்ம அந்த இறைவனோடு கலந்திருந்து சிவ சாயுத்திய முத்தியை பெற்றாலும் இந்த ஆன்மா அடிமைதான். அடிமை அடிமை அடிமை. இதுதான் நம்ம அவங்க எப்படி எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் அந்த சிவத்தையே நினைத்திருப்பார்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா? இது சிவஞான சித்தியார்ல அழகா ஒரு பாடல்ல, பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாராருன்னு சொல்லுவாங்க. அதுதான் நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும்பனேன். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னையே வணங்கி கொண்டிருக்கிறேன். பரமே பார்த்திருப்பர், எந்த நிலையில் இருந்தாலும் உன்னையே வழிபட்டு கொண்டிருப்பர் அவர்கள் எல்லாம். அதுதான் இங்க சொல்றாரு முதலடியில. அப்புறம் சொல்றாரு, ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க விட்ட. நான் ஒருவேளை இந்த உலகத்தோடு தொடர்பு பந்த வந்தாலும் என்னை மீண்டும் விடமாட்டாமல் என்னை ஈர்த்து ஆட்கொள்வாய் அப்படி சொன்னார். அந்த ஆட்கொள்ளக்கூடிய தன்மையை தான் இங்க சொல்றாரு, கன்று பிரி கற்றா போல். அது எவ்வளவு கருணை! இறைவனுடைய கருணையை எண்ணி பார்க்கணும். அந்த கருணை சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. அதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க விட்டாய். ஒருவேளை நாம் திரும்ப இங்க வந்துட்டாலும், அதை நம்ம சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்திலே, வேம்பு தின்ன புழு என்று சொல்லுவாங்க. அந்த வேப்ப மரத்திலே இருந்து இருந்து பழகி இருந்த ஒரு புழு ஒரு கரும்பு தோட்டத்துல விட்டாலும் என்ன பண்ணும்? பழக்க தோஷத்தில் திரும்ப இங்க வந்துடும். அதனாலதான் நம்ம திருவுந்தியார் சொல்லுவோம், பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனே என்று உந்தி பெற என்று திருவுந்தியார் சொல்லும். இது அப்படியே நம்ம ஒரு ஒரு வரலாற்றுல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயம், அற்புதம். அது எதுன்னு சொன்னா, நம்ம இதற்கு முன்பு இதை சிந்தித்திருக்கிறோம். ஓகே, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பெரிய அருளாளர் சிற்றம்பல நாடிகள். சிற்றம்பல நாடிகள் உமாபதி சிவத்தினுடைய ஞான பேரனுடைய பரம்பரையில வரார். நமக்கு மயிலாடுதுறை அருகிலே சித்தர்காடு என்ற பகுதியிலே சிற்றம்பல நாடிகளுக்கு 63 சீடர்கள் ஒரே நேரத்தில் இருந்தாங்க. ஒரு குருநாதருக்கு ஒரு 4 சீடர், அதிகபட்சம் ஒரு 8 சீடர் 10 சீடர் இருக்கலாம். 63 சீடர்கள் வெவ்வேறு காலகட்டத்துல கூட இல்ல, ஒரே காலகட்டத்துல. இப்ப கொஞ்ச காலம் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு 10 சீடர் இருந்தாங்க, அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் 20 சீடர்கள் இருந்தாங்க அப்படின்னு கூட இல்ல. ஒரே காலத்துல ஒரே நேரத்துல ஒரு குருநாதருக்கு 63 சீடர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் 63 சீடர்களும் ஒத்த கருத்தோடு இருந்தார்கள் என்பது பொருள். நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம இன்னைக்கு ஒரு அந்த கிரியை மூலமாக தீக்கை செய்து வைப்பதையெல்லாம் நம்ம இதனோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அந்த நிலை என்பது ஞான நிலை. நாம சொல்லி அந்த 32வது நிலை. அந்த நிலையில சித்தர்காடு என்ற பகுதியில இன்றைக்கும் போனா பார்க்கலாம். அன்றைக்கு அரசன் இந்த அருள் தன்மையை உணர்ந்து அந்த ஒவ்வொரு அருளாளருக்கும் ஒரு நிலவரையை அமைத்தான். அப்படி அமைத்து அவன் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பை தந்தான். இப்படி ஒரு ஞான வேள்வி இங்கே நடைபெற இருக்கிறது என்று சொன்னான் சித்தர்காடு பகுதியிலே. அதற்கான முழு செலவையும் அந்த அரசனை ஏற்றுக்கொண்டான். அப்படியெல்லாம் ஒரு எப்படி அருள் வீழ்ச்சி இருக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது நம்முடைய பூமி என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம எல்லாம் சித்தர்காடு என்ற பகுதிக்கு அனைவரும் சென்று தரிசித்து வர வேண்டும். ஏதோ சித்தர்காடு என்பது ஏதோ சித்தர்கள் இருக்கக்கூடிய இடமாக இன்றைக்கெல்லாம் புலனத்துல வாட்ஸ்அப்ல நிறைய இடங்கள்ல எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, இணையத்துல. அது ஞான வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி உடைய ஒரு புனிதமான இடம். சரி, அந்த இடத்துல ஒரு 63 பேருக்கும் ஒரே நேரத்துல அந்த உபதேசம் செய்து அவர்கள் எல்லாம் அந்த நிட்டை கூடி சிவ சாயுச்சிய முத்தியை எய்து இருக்கிறார்கள். இது நடக்குமா? சாயுச்சிய முத்தியை ஒரே நேரத்துல 63 பேரும் ஒரு குருநாதருக்கு இத்தனை 63 சீடர்களும் ஒத்த கருத்தோடு இருக்க முடியுமா? வரலாற்றுல இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்லை. இதன் பிறகு நடக்குமான்னு தெரியல. அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு வரலாறு நடந்து அரங்கேறி இருக்கிறது நம்முடைய நாட்டிலே. அவர் சொல்றாரு, அதுல ஒருவர் மட்டும் கண்ணப்பர் என்ற சீடர் வெளியில போயிட்டு திரும்ப வந்தார் என்று வரலாறு சொல்லப்படும். அது இருக்கட்டும். அதுல 63 அந்த ஜீவன் முத்தர்களும் ஒரு வெண்பா பாடி அவரவர்களுக்கு அமைக்கப்பட்ட நிலவரைக்குள் அமர்ந்து நிட்டை கூடியிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது 63 பாடிய பிறகு குருநாதர் 3 வெண்பா பாடுறார். அதுல ஒரு வெண்பா, தங்களையாம் இன்பத் தடங்கடலில் மூழ்கி வித்தோம் சொல்லிட்டாரு. உங்க இன்பத் தடங்களில் மூழ்கி வித்தோம். அதுதான் இறைவனுடைய சிவஞானம், அதுதான் பேரின்பம், வீடு பேரு முத்தி என்பதெல்லாம். நீங்க அங்கேயே பாருங்க, இங்கு உலகில் பாராதீர்.
இங்க திரும்பவும் இங்க பார்க்காதீங்க. அதுதான் சொல்றாரு. ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இங்கு வேணாட்டடிகள் சொல்றாரு இல்லையா, இங்கு உலகில் பாராதீர் அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, வாதனையால் வந்தீரே யாமாகில். ஒருவேளை மலவாதனையால் திரும்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அறிவு இங்கே ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாயின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் அங்கே சிற்றம்பல நாடிகள் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார், உபதேசிக்கிறார். வாதனையால் வந்தீரே யாமாகில் பாராதீர், இங்க பாக்காதீங்க, பாரீர் பரம், அந்த இன்பம், துன்பமே இல்லாத இன்பம், பேரின்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறார். அந்த கருத்தோடு இதை நம்ம ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய், நீ திரும்பி என்னை வழிமறித்து நீ என்னை காட்டுவாய், பாரீர் பரம்னு குருநாதர் சொல்வது போல இறைவா நீ என்னை ஈர்த்து ஆட்கொள்வாய் என்று வேணாட்டடியில் இங்கே அருளி செய்கிறார். அதுக்கு இறைவனுடைய கருணை, அதுதான் கன்று பிரி கற்றா போல் என்று அருளி செய்கிறார். சரி, 6வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். படுமதமும் இடவயிரும் உடைய களிருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கோத்தன்றே, இடுவது புல்வோர் எருதுக்கு ஒன்றினுக்கு வை இடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன சொல்றாரு வேணாட்டடிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒழுகும் மத நீரையும் பானை போன்ற வயிற்றினையும் உடைய யானை முக கடவுளாகிய விநாயகரை மகனாக உடைய தலைவனே அப்படி சொல்றாரு. முதல்ல விநாயகனுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர். அகத்திய முனிவருக்கு நீ என்ன பண்ற, ஓத்து என்று சொன்னால் வேதம், அந்த வேதத்தினுடைய மூலம் பிரணவம். அந்த முனிவருக்கு பிரணவத்தை, மூலத்தை அறியும்படி நீ அறிவுறுத்தியதும் வேத நூல் அல்லவா? அது எப்படி, எனக்கு நான் அது மாதிரி செய்யலையே. அதுக்குதான் இங்கே ஒரு பழமொழியை குறிப்பிடுகிறார் வேணாட்டடிகள். இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஓர் எருதினுக்கு இடுவது புல்லும் மற்றொரு எருதினுக்கு இடுவது வைக்கோலுமா? இப்ப நம்ம ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம இன்னைக்கும் ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தா அவனுக்கு அப்படி செய்யற, எனக்கு இப்படி செய்யல, தங்கை இருந்தா அவளுக்கு அது மாதிரி செய்யற, எனக்கு அது மாதிரி செய்யல, அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லக்கூடியது. ஒரு எருதினுக்கு புல்லா, ஒரு எருவுக்கு ஒரு மாட்டுக்கு வைக்கோலாம். இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்றாரு. நடுவிதுவோ அப்படின்னு சொல்றாரு. இது நடுவு நிலை ஆகுமோ என்று கேட்கிறார். அகத்தியனுக்கு அந்நிலையை அருளி அடியேனுக்கு உலகையிலே அருளினா இது நடுநிலையா? இவர் இறைவனை காண வேண்டும் என்று வேட்கையால் அருளி செய்யப்பட்ட ஒரு பதிகமாக இந்த பாடல் முழுவதும் இருக்கு, பதிகம் முழுவதும் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த 6வது பாடலும். ஆனா இறைவன் எப்படிப்பட்டவனா? நடுவு நிலைமையானவன். அதை நம்ம புரிந்து வரணும். இது அவருடைய வேட்கை மிகுதியால் இந்த பாடல் அருள் செய்யப்பட்டது. இறைவன் சலமிலன் என்பதை நம்ம தெரிந்து வரணும். வினைக்கு ஏற்பதான் இறைவன் அருளை நமக்கு வழங்குகிறான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று அப்பர் பெருமான் அருள் செய்கிறார் இல்லையா? வினைக்கு ஏற்பதான் இறைவன் நமக்கு அருளை வழங்குகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவனுடைய நடுவு நிலைமை எப்படிப்பட்டது என்பதை திருக்கருற்றுப்படியார்ல நமக்கு 75வது வெண்பாவிலே நம்முடைய உயர்வந்த தேவநாயனார் அருள் செய்கிறார். அது எப்படின்னா, மன்னன் எப்படி பாரபட்சம் இல்லாமல் மக்களிடத்திலே இருக்கிறானோ அது போல இறைவன் விருப்புவான் என்று சொல்லப்படும். அந்த காலத்துல இருக்கக்கூடிய மன்னன். மன்னன் அருள் எவ்வண்ணம் மானுடர்பால் மாணவக அன்ன வகையது அரணருளும். அப்படிப்பட்டதுப்பா இறைவனுடைய திருவருள். எண்ணில் அடியவரே எல்லோரும் ஆங்கு அவர்தாம் ஒப்பில் அடியவரே எல்லாம் அறி. எல்லாரும் ஒரே மாதிரிதான், எனக்கு எல்லா குழந்தைகளுக்கும் அம்மையப்பராக விளங்கக்கூடியவர் தான் இறைவன். நடுவு நிலைமையோடு இறைவன் விளங்குகிறான் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. இங்க அவர் வந்து அந்த வேட்கை மிகுதியால இங்கே கேட்கிறார் நம்முடைய வேணாட்டடிகள் என்பதையும் பார்க்கிறோம். அடுத்தது 7வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்றண்ணாம் தளமந்து விழித்தாலும் அண்ணா போல் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பெருமானே பூவுலகத்தோடு வானுலகம் வரையில் உள்ள மனிதர்கள் முதல் தேவர்கள் வரையுள்ள அனைவருக்கும் ஆதரவாக நீ இருக்கின்ற, எல்லாருக்கும் ஆதரவு நீதான்பா, அடியவனுக்கு மட்டும் நீ ஆதரவு இல்லாமல் போதல் ஏன்? இதனால எனக்கு ரொம்ப மிகவும் கவலை கொள்கிறேன் அடிய, நான் மிகவும் கலக்கம் அடைந்து பெருமை பொருந்திய தலைவனே என்று அழுது துன்புற்று மேல் நோக்கி கூவி அழைத்தாலும் என்னிடம் அடையவில்லை, எப்படி சொன்னாலும் அழைத்தாலும் நீ என்னிடம் அடையவில்லையே என்று அந்த விண்ணப்பிப்பதாக அந்த ஒரு வேட்கை மிகுதிதான். அதோடு இந்த பாடல் அருள் செய்கிறார். இதுல மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவருக்கும், மண்ணோடு மனிதர்
விண்ணளவும் வானவர். அதனால இடத்துக்கு நம்ம பொருத்திக்கணும். விண்ணில் இருக்கக்கூடியவர் வானவர்கள், மண்ணில் இருக்கக்கூடியவர் மனிதர். யாருக்கும் கண்ணாவாய்ன்னு சொல்லிட்டாரு. அப்ப அனைவரை விட மேலானவன். இந்த கருத்தை நமக்கு போற்றி பகருடைய முதல்லையும் நமக்கு எப்படின்னா, மூவகை ஆன்மாக்களுக்கும் அருளுகிறார் இறைவன் அப்படின்னு சொல்லுவார். மூவகை ஆன்மாக்களுக்கும் அருளுகிறாருன்னா இங்க சொல்லக்கூடியதெல்லாம் சகலர் நிலையில மட்டுமே இங்க சொல்றாங்க. மண்ணோடு மனிதரோடு விண்ணளவும் வானவருக்கும். அங்க எப்படி சொல்லுதுன்னா, சகலருக்கு மட்டுமல்ல, 2 மலமுடைய பிரளயாகலருக்கும் 1 மலமுடைய விஞ்ஞானாகலருக்குமே அருளக்கூடியவர் இறைவன் ஒருவரே என்ற கருத்தும் நமக்கு சித்தாந்தத்திலிருந்து பெறப்படுகிறது. அதை நம்ம இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அண்ணாவோ என்று சொல்றாரு இல்லையா? அப்ப இறைவன் பெருமை பொருந்தியவன், மேலொருவன் இல்லான் எங்கள் இறை முன்பு சொன்னோம் இல்லையா திருவருட்பயன்ல. அப்படிப்பட்ட அவனுடைய பெருமைக்கு அளவே இல்லை. பெருமைக்கும் உண்மைக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மையான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா உமாபதி சிவம் திருவருட்பயன்ல. அது போல அண்ணாவோ என்பதுதான் அங்கே அந்த கருத்தை தான் இங்கே நமக்கு வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது 8வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். வாடாவாய் நாப்பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம்சை குற்றேவல் எற்றே மற்றிது பொய்யில் கூடாமே கை வந்து குறுகுமாறியானுன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பெருமானே வாய் வாட்டமுற்று நாவினால் உளறி உன்னை நினைந்து மனம் உருகி முத்தியை பெறுவதற்கு நான் செய்கின்ற பணி, குற்றேவல்னா சிறு பணிகள், குற்றேவல் இதை தவிர வேறு யாது உள்ளது? குற்றேவல் பொய்யோடு கூடாமல் இருக்க கை கொடுத்து உதவி நான் உன்னை வந்து அடையும்படி நீ அருளமாட்டாயா என்று கேட்கிறார். இதுல பாருங்க, நா பிதற்றி என்பது வாக்கையும், உனை நினைந்து நெஞ்சு உருகி என்பது மனத்தையும், வீடாம்சை குற்றேவல் என்பது உடலால் செய்யக்கூடிய மெய்ப்பணியையும் குறித்தது. அப்ப நம்ம முக்கரணங்களாலும் இறைவனை வழிபட வேண்டும் என்று வேணாட்டடிகள் இந்த பாடலிலே நமக்கு வலியுறுத்துகிறார். அந்த குற்றேவல் என்பது பணிவிடை என்று சொன்னோம், சிறு பணிவிடைன்னு சொன்னோம். அப்ப அந்த சிறு பணிவிடை எது செஞ்சாலும் எல்லாம் இறைவனுக்காக செய்தது. நமக்கு எல்லாம் தந்தது யார் என்று சொன்னால் இறைவன் தான். இந்த உடலையே தந்தது அவன் தான். இந்த உடல் மூலமாக நாம் ஈட்டிய பொருள்கள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அவன் கொடுத்ததுதான் எல்லாமே அவன் கொடுத்தது. இந்த உடலே அவன் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது இந்த உடல் மூலமாக நாம் ஈட்டியதெல்லாம் அவன் தந்ததுதான், சொல்லாமலே பெறப்படும். ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு சின்ன ஒரு கோயிலிலே ஒரு டியூப் லேம்ப் நம்ம மூலமா போட்டா கூட உபயம் என்று சொல்லி பேரை போட்டுக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைமையாக இருக்கிறது. அப்படிதான் அந்த ஒரு சிறு பணிவிடை செய்தாலும் எல்லாம் இறைவா நீ தந்தது என்ற நிலையோடு நாம் இருக்க வேண்டும். எல்லாம் உன்னால் வந்தது என்ற நிலையோடு தரணும். சரி, அப்படிலாம் இருந்தோம். இது சொல்ற வீடாம்சை குற்றேவல் என்றே மற்ற இது பொய்யில் கூடாமேன்னு சொன்னாரு. இந்த பொய்யில கூடாமல்னா இந்த உலகத்தோடு என்னை சேர்க்காமல் உன்னோடு வீடு பேற்றிலே என்னை இட்டு செல் என்று விண்ணப்பிக்கிறார் வேணாட்டடிகள். ஒரு அற்புதமான ஒரு பாடலாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பதிகமே ஒரு சிறப்பான பதிகமாக தான் இருக்குது. வீடு பேற்றையே விரும்பி கேட்கிறார், ஒரு சிறப்பான பதிகம். அப்ப இந்த பொய்யில் கூடாமே என்று சொன்னால் இந்த உலகத்தோடு கூடாமல் என்று சொல்றாரு. அப்ப அந்த அருளாளர்கள், அந்த ஜீவன் முத்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல், 297வது திருப்பாடல் சுபக்கத்திலே, குறித்து அடியில் நின்று அட்டகுணம் 8 சித்தி கோகணதம் முதல் வாழ்வு குலவு பதம் எல்லாம் வெறுத்து சொல்லிட்டாரு. அட்டகுணம் 8 சித்தி கோகணதம் முதல் வாழ்வு குலவு பதம் எல்லாம் வெறுத்து, அதான் அட்டமா சித்தி அவா வெறுக்க செய்யவில்லை என்று தர்மயாதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் அருளி செய்வார் சொக்கநாத வெண்பாவிலே. அதே போல இங்கேயும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் பாருங்க. வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழடங்க வெறும் பொய், இங்க சொன்னாங்க இல்லையா, பொய் என நினைந்து இருக்க, அவர்கள் அப்படிதான் பொய் எனதான் நினைந்து இருப்பார்களாம். அதனாலதான் இங்க சொன்னார் வேணாட்டடியில் பொய்யில் கூடாமே, இதெல்லாம் பொய்ன்னு அவர் தெரிந்திருக்கிறது, அதனால பொய்யில் கூடாம என்னை வீடு பெற்றிற்கு இட்டு செல் என்று விண்ணப்பிக்கிறார். அதுதான் இங்கேயும் சித்தியார்லையும் அருணந்த சிவனார் நமக்கு அருளுகிறார். பொய் என நினைந்து இருக்க மேலோடு கீழில்லான் நிறுத்துவது ஓர் குணமில்லான் தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான் ஒன்றுமிலான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி
அவன் வழியே புகுத்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. அந்த பேரன்பு என்பது இங்க சொல்லக்கூடிய வாடாவாய் நாப்பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி அந்த குற்றேவல், அது வீடு பேற்றிற்கான இந்த பணிவிடைகள் எல்லாம் மனமொழிமைகளாலே நாம் செய்யக்கூடிய திருப்படிகள், அந்த இறைவணி என்று சொல்லலாம். இதுலயும் நாம் செய்யக்கூடிய அந்த சிவப்பணிகளை நாம் சொல்லும்போது காமியம், நிற்காமியம் என்றெல்லாம் சொல்லுவோம். காமிய பயன், காமிய தவம் என்று சொன்னால் ஒரு பலன் கருதி செய்வது. நிற்காமிய தவமாக நாம் இறைவனிடத்திலே அந்த பணிவிடையை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு அந்த வீடு என்பது நமக்கு கிட்டும் என்ற கருத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அடுத்தது 9வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். வாழாமாள் அயன் வீழ்ந்து காண்பரிய மாண்பிதனை தோளார கையார துணையார தொழுதாலும் ஆளோ நீ உடையதுவும் அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. வாளா மால் அயன் வீழ்ந்து காண்பரிய மாண்பு என்பதை நெஞ்சு விடுத்துவது போற்றிப்பகருடைய என்ற பகுதிகள் எல்லாம் நாம் இதற்கு முன்பும் சிந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையை பார்க்கும்போது மால் வீழ்ந்து காண்பரிய மாண்பு, அயன் வீழ்ந்து காண்பரிய மாண்பு என்று சொல்லும் பொழுது கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை அடைய முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். செல்வத்தால நாம் அடைய முடியாது என்பது செல்வம் நிலையாமை போன்ற பகுதியிலே வைத்து நமக்கு திருமூலர் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதுதான் மால் என்பது செல்வத்திற்கும், அயன் பிரம்மா என்பது கல்வியாலும் இறைவனை நாம் அடைய முடியாது என்பதை பார்க்கிறோம். அதுதான் நமக்கு சிவபோக சாரத்திலே குருஞான சம்பந்தர் அழகாக ஒரு வெண்பாவை எடுத்து காட்டுவார். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல் சல்லனவோ. அதுக்காகவா நான் படிக்கிறோம்? அதுக்கு இல்லப்பா. அப்புறம் எதுக்குதான் அப்படின்னு சொன்னா, நற்கருணை வெள்ளம் பாயும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கல்வியால் செருக்கு வரக்கூடாது. கல்வி செருக்கு வந்தால் நாய் போல குறைத்து கொண்டுதான் இருக்கணும். கற்றவர்பால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல் சல்லனவோ என்று அங்கே அப்படி சொல்றாரு குருஞான சம்பந்தர். அதனாலதான் நம்ம இறைவனை அடைய முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளோ நீ உடையதுவும் சொல்றாரு இல்லையா? அப்ப ஆளோ அப்படின்னா அவன் ஆண்டான், அவன் எல்லாம் அடிமை என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வீடு என்பது நமக்கு தெரியும், வீடு பேரு. இந்த பாடல்ல நமக்கு என்ன கருத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தொண்டும் புரியாமல் திருமாலும் பிரம்மனும் விரும்பி உன்னை காண்பதற்கு அரிதாகிய மாண்பின் தன்மையை தோள்கள் பொருந்தவும் கைகள் பொருந்தவும் துணையாய் உள்ள அடியார்கள் பொருந்தவும் நான் வணங்கினாலும், அப்படிப்பட்ட மாண்பை நான் வணங்கினாலும் நீ என்னை அடியவனாக உடையவதும் உண்மைதானோ? நான் உனக்கு அடிமையாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அடியவனாகிய யான் உனது திருவடிகளை அடைவதற்குரிய நாள் என்னாலோ என்று கேட்கிறார். அந்த அதான் தாழ் சேரும் நாள் ஏதோ என்று கேட்கிறார் இல்லையா? இதை வைத்துக் கொண்டுதான் பின்னால் வந்த நம்முடைய தாயுமானவர் என்னார் கண்ணி என்பது போல பகுதிகள் எல்லாம் அமைத்திருக்கிறார் என்று நாம் எண்ண தோன்றுகிறது. அதே போல இதுல 9வது பாடல்ல திருமாலையும் பிரம்மனையும் வைத்து பாடுகிறார் பாருங்க. இது ஞானசம்பந்தரனுடைய அந்த ஃபார்முலா. அந்த ஞானசம்பந்தரனுடைய வழியை பின்பற்றுகிறார் வேணாட்டடிகள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது கடைசி பாடல், கடைக்காப்பு 10வது திருப்பாடல். பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழிக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை காண்டல் இனி உனக்கு தடுப்பரிதே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன சொல்றாரு? மேலானவனே, தென் திசையில் உள்ள அழகிய தில்லைப்பதியில் ஆனந்த கூத்து ஆடுபவனே, அடியவருக்கு அடியவனாகிய ஒருவன். இப்படி யாரு? வேணாட்டடிகள் தன்னை சொல்றார். அடியவருக்கு அடியவனாகிய அடியன் செய்யுள் வடிவாக பொருந்திய தமிழ் பாடலின் தொகுதியை, பாவார்ந்த தமிழ் மாலைன்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் செய்யுள் வடிவாக பொருந்திய தமிழ் பாடலின் தொகுதியை எடுத்து கூறி ஓயாமல் எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றான், எப்போதும் அழைத்து கொண்டே இருக்கின்றான் என்று கருதி எனக்கு நீ அருள் செய்யும் மிகவும் நன்று. இனி உனது நாயடியேனாகிய யான் சாகும் தருணத்திலேனும் உன்னை தரிசித்தலை நீ தடை செய்ய முடியாது. நீ யார் எனக்கு இப்ப
ஆட்கொண்டு அருள் செய். அப்படி இல்லையா, நான் இறக்கும் தருவாயில உன்னை தரிசித்தே தீருவேன். அப்படி என்ன தடுக்க முடியாது. அப்படி பிளாக்மெயில் செய்வது போல அப்படி ஒரு நல்ல ஒரு நயமாக இந்த பாடலை அருளி இருக்கிறார். இதனால இந்த இறைவனது காட்சியை காண இவருக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்கையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிதான் அந்த வேட்கை ஒவ்வொரு ஆன்மாவின் இடத்திலுமே இருக்க வேண்டும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தலையில தீ பிடிச்சிருச்சுன்னா, அந்த தீ பிடிச்சவன் எப்படி ஒரு நீரை தேடி போவானோ, எவ்வளவு விரைவாக வேகமாக ஓடுவானோ அது போல இருக்கணுமா அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வேட்கை எண்ணம் இருக்கணுமா. அப்படி இருந்ததுனால இந்த பாடலை இவ்வாறு அருளி செய்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். பக்தரடி தொண்டன் சொன்னார் இல்லையா, அந்த பக்தரடி தொண்டன் என்பதுதான் நமக்கு சிவஞான போதத்துல 12ஆம் நூற்பாவும் அதுதான் சொல்லும். 11 நூற்பா முடிந்த பிறகு 12ஆம் நூற்பாவுல அந்த பக்தியினுடைய தன்மையை தான் நமக்கு மெய்கண்டாரும் எடுத்து சொல்லுவார் என்பதையும் நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல தேவே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நன்று மிக தேவே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இதுல இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, இப்ப நீ ஏன் அருள் செய் அப்படின்னா, நான் இறக்கும் தருவாயிலும் நீ என்னை அருள் செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இப்ப இறைவனா பார்த்து நமக்கு அருள் செய்தா நம்ம பக்தி செய்வான். நமக்கு பக்தி செய்யலையா நம்ம அவனை விட்டுருவோம். சரி எல்லாரும் சொல்றாங்க நம்ம இந்த பதிகம் படிச்சா நம்ம அதை செய்வோம், பதிகம் படிக்கும், நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படியே இது செய்யணும், சரி அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்னு போகாம, அது நம்ம காரைக்காலமையார் சொல்லுவாங்களே, இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாலும் விட மாட்டேன். அப்ப ஞானசம்பந்தர் பெருமானும் சொல்லுவார், இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணகழல் விடுவேன் அல்லேன் என்று ஞானசம்பந்தர் அருளுகிறார் இல்லையா. அதே போல இங்க நீ எனக்கு அருளணும், அருளாவிட்டால் நீ இறக்கும் தருவாயில் நீ என்னை பார்த்து அருள் செய்துதான் ஆக வேண்டும் என்பது போல ஒரு வேட்கை மிகுதியால் இருக்கிற, எவ்வளவு ஒரு வேட்கை மிகுதி இருக்கும் என்பதை நாம நினைத்து பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, இறைவன் அருளினாலும் அருளாவிட்டாலும் இறைவனிடத்திலே நாம் பக்தி செய்தே இருக்க வேண்டும். ஏன்னா சரி இதுவரைக்கும் அவன் செய்த கருணைக்கு நாம என்ன அவனை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த நொடி வரைக்கும் அவன் செய்த கருணைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கு இணை ஆகாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாம் அவன் தந்தது, எல்லாம் ஈசனார் தந்தது என்று எண்ணி, அப்ப இறைவன் அருளினாலும் இறைவன் அருள் வடிவானவன், அருட்குணம் உடையவன், அருளை மட்டும்தான் செய்வான். நன்று உடையான் தீயது இலான். அப்படி ஒருவேளை அவன் அருளவில்லை என்று நினைத்தாலும் நாம் பக்தி செய்வதை நிறுத்தக்கூடாது என்பதை நாம் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய பொழிவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த 9ஆம் திருமுறையை இவ்வாறு சிந்திப்பதற்கு நல்ல ஒரு நேரத்தை நமக்கு உண்டாக்கிய இறைவனுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்திற்கும் நன்றியை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் விரைவிலே வேறொரு பொழிவிலே சந்திப்போம். தொடர்ந்து 9ஆம் திருமுறையை பன்முக நோக்கில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் மூங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.